தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம். பகுதி 2. முதல் கேள்வி, தத்துவத்தில் கன்விக்ஷன், உண்மை என்ற உறுதிப்பாடு என்பதற்காக துவைத்தத்திலிருந்து அத்வைத்தத்துக்கு அல்லது அத்வைத்தத்திலிருந்து விசிஷ்டாத்வைத்தத்துக்கு மாறலாமா, இதற்காக குலாச்சாரத்தை விடலாமா என்பது. தத்துவத்தில் கன்விக்ஷன் என்பது முழுக்க ஒருத்தனின் உள் விஷயம். மனம் போனபடி ஏதோ ஒன்றை பிடித்து கொள்ளாமல் நன்றாக கற்றறிந்து ஆலோசித்து ஏற்பட்டதாகவோ அல்லது நல்ல உள் அனுபவத்தில் ஏற்பட்டதாகவோ இருந்தால் அதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். கன்விக்ஷன் மேம்போக்காக இருக்கக்கூடாது, ஆழமாக போயிருக்க வேண்டும். ஏன் அந்த சித்தாந்தத்திலே பற்று என்பதற்கு காரணம் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். காரணம் இல்லாமலே ஆழ்ந்த பற்று என்றால் அப்போது சம்ஸ்கார விசேஷத்தால் அப்படி ஏற்பட்டிருக்கும். அப்போது அறிவால் சொல்ல தெரியாதது அனுபவத்தில் பேச ஆரம்பிக்கும். எப்படியாயினும் ஒரு தத்துவத்திலே சித்தாந்தத்திலே ஒருவனுக்கு பற்று மேலெழுந்த வாரியாய் இல்லாமல் உறுதியாக இருக்கிறது என்றால் அந்த உள் விஷயத்தை யாரும் ஆக்ஷேபிப்பதற்கும் இப்படி மாறக்கூடாது என்று சொல்வதற்கும் இல்லை. ஆனால் இப்போது நான் சொல்லப் போகிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருத்தனுக்கு பூர்வீகர்களின் சித்தாந்தத்துக்கு வித்தியாசமாக இன்னொன்றில்தான் ஆழமான விசுவாசம் இருக்கிறது என்கிறதற்காக அவன் குலாச்சார அனுஷ்டானங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியதே இல்லை. இதென்ன, தத்துவத்தில் வேறையாக போவதை ஒப்புக்கொள்ளலாம், ஆனால் சமயாச்சாரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்றால் குழப்பமாயிருக்கிறதே என்று தோன்றும். இதை நன்றாக அலசி ஆலோசித்து பார்ப்போம். பார்த்தால் தத்துவத்தை பற்றின உள் அனுபவத்துக்கும் ஆச்சார அனுஷ்டானம் என்பதான வெளிக்காரியம் வெளி சின்னங்களுக்கும் நேர் சம்பந்தம் இருக்கவில்லை என்று தெரியும். நேர் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் சுற்றி வளைத்து நிச்சயமாய் சம்பந்தம் இருக்கிறது. அடியோடு சம்பந்தமே இல்லாமல் இல்லை. சித்தாந்தம் அனுபவ விஷயம். அதற்கு வெளி சமாச்சாரமான ரிச்சுவல் எதற்கு, ஆச்சாரம் எதற்கு என்று கேட்கிற ரிஃபார்ம்காரர்களோடு நான் சேர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் வெளிக்காரியம் சின்னத்துக்கும் உள்ளே அனுபவம் உண்டாவதற்கும் அடியோடு சம்பந்தம் இல்லை என்று தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் நினைப்பதில் தப்பு என்ன என்பதைத்தான் இவ்வளவு நாழி எடுத்து சொல்லி கொண்டிருந்தேன். இப்போது என்ன சொல்கிறேன் என்றால், ஆச்சார அனுஷ்டானங்களில் பெரும்பாலானவற்றுக்கும் சித்தாந்தத்துக்கும் நேர் சம்பந்தம் அதிகம் கிடையாது என்கிறேன். சமயாச்சாரங்களும் கர்மாக்களும் எதற்காக என்று திருப்பி திருப்பி சொன்னேன். ஒரு ஜீவனுடைய சித்த சுத்திக்காக என்று தானே சொன்னேன். ஒரு ஜீவன் முடிவான லட்சியமாக ஏதோ ஒரு தத்துவத்தின் சித்தாந்தத்தின் சத்தியத்தை பிரத்யக்ஷ அனுபவமாக்கி கொள்வதற்கு நேர் உபாயமாகவே சாஸ்திர கர்மாவை பண்ண வேண்டும் என்று சொல்லவில்லையே. கிருஷ்ண பரமாத்மாவும் சரி, சங்கர, ராமானுஜ, மத்வாதி ஆச்சாரியர்களும் சரி, கர்மாக்கள் ரூபத்திலும் வெளி சின்னங்களாகவும் இருக்கிற ஆச்சார அனுஷ்டானங்களை சொன்னதெல்லாம் சித்த சுத்திக்காகத்தானே ஒழிய முடிவான லட்சியமான தத்துவ ஞான சுவானுபூதிக்காக அல்ல. ஞானம் என்று இங்கே நான் சொல்வது பக்தி சித்தாந்தங்களில் பக்தி என்ற தத்துவத்தை உள்ளபடி அறிந்து கொள்வதையும் குறிக்கும். எந்த சித்தாந்தமானாலும் அதன் சத்தியத்தை ஒருவன் தெரிந்து கொள்கிற பக்குவம் வர வேண்டுமானால் அவனுடைய மனசு அழுக்கில்லாமல் இருந்தால்தான் முடியும். சித்தம் என்ற கண்ணாடி அழுக்காகவும் ஆடிக்கொண்டும் இருக்கிற வரையில் அதில் எந்த சித்தாந்தத்தின் உண்மையும் தெளிவாகவோ ஸ்திரமாகவோ பிரதிபலிக்காது. ஆகையால் சித்தாந்தம் வேறே வேறேயானாலும் அதை பெறுவதற்கு முந்தி எல்லாரும் காமனாக பெற வேண்டியது சித்த சுத்தி. இப்படி சுத்தி ஏற்படவே ஆச்சார அனுஷ்டானம் என்பதே மறுபடி சொன்ன விஷயம். அதாவது சித்தாந்தத்தில் சித்தி என்ற முடிவான லட்சியத்துக்கு நேர் உபாயமான சித்த சுத்தி
என்ற பூர்வாங்கமான லட்சியம் சித்திப்பதற்கு உபாயமாகத்தான் ஆச்சார அனுஷ்டான ரூபமான கர்மாக்களை வைத்திருக்கிறது. சித்தாந்தத்துக்கும் காரியத்துக்கும் டைரக்ட் சம்பந்தம் கிடையாது. ஆலோசனை பண்ணி பார்த்தால் தெரியும். லோகத்தில் எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் ஏற்பட்டிருக்கிற காரியங்களோ ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கின்றன. நாம் தீபாராதனை பண்ணினால் இன்னொருத்தன் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறான். நாம் சாந்திராயண விரதம் என்றால் வேறே ஒருத்தன் ரம்ஜான் ஃபாஸ்டிங் என்கிறான். நம்முடைய தேவாலயங்களில் எப்படி பூஜை நடக்கிறதோ அப்படியே தான் பௌத்த ஜைன ஆலயங்களிலும் நடக்கிறது. நமக்குள்ளேயே எடுத்துக்கொண்டால் ஒரே போல தப்த சின்னங்களை தரித்து கொள்கிறதில், சூடு போட்டு முத்திரை பதித்து கொள்கிறதில் துவைத்த அனுபவம் விசிஷ்டாத்வைத்த அனுபவம் என்று வேறே வேறையாக வருகின்றனவா என்ன? அத்வைத்தத்துக்கு இப்போது வேதாந்தா லெக்சர் பண்ணுபவர்கள் சொல்கிறபடி எந்த ஆச்சார அனுஷ்டானமுமே இருக்கக்கூடாதுதான். ஆனால் அத்வைத்த ஆச்சாரியர்களும் மடங்களும் விதித்திருக்கிறபடி இந்த சித்தாந்திகளும் மற்றவர்களைப் போலவே ஸ்நானபானம், பூஜை, தீர்த்த யாத்திரை, திவச தர்ப்பணம் என்றுதானே பண்ணுகிறார்கள். சைவன் எப்படி அபிஷேகம், அர்ச்சனை, கந்த புஷ்ப உபச்சாரங்கள் செய்கிறானோ அப்படியே தான் வைஷ்ணவனும் செய்கிறான். சாளகிராமமும் லிங்கமும் வேறையாக இருக்கட்டும், இவன் போடுகிற துளசியும் அவன் போடுகிற வில்வமும் வேறையாக இருக்கட்டும், புளியோதரையும் சம்பாப்பட்டையும் வேறாக இருக்கட்டும், அவன் வைகுண்ட ஏகாதசிக்கு கண் விழித்து பட்டினி கிடக்கிறான் என்றால் இவன் சிவராத்திரிக்குத்தான் அப்படி செய்வது என்றே இருக்கட்டும். ஆக கூடி காரியம் ஒன்றுதானே. இப்படியே சின்னங்களும் சாந்து பொட்டு, திருமண், விபூதி ஏதோ ஒன்று. ஆக நெற்றியில் சின்னம் இருந்தாக வேண்டும். மடிசார் புடவை வலது பக்கம் இடது பக்கம், வெளியிலே கச்சம் தெரிவது தெரியாதது எதுவானாலும் கச்சம் என்ற சின்னம் பொது. சந்நியாசியாகிவிட்டால் கூட ஏகதண்டம் திரிதண்டம் என்று ஏதோ ரூபத்தில் தண்டம் என்ற சின்னம் இருந்தாகணும். ஒரே மாதிரி சந்தியாவந்தனம், ஒரே மாதிரி பூஜை, பஜனை, விரத உபவாசங்கள், க்ஷேத்ராடன தீர்த்தாடனங்கள், திவசம் முதலியன பண்ணிக்கொண்டே வெவ்வேறு சித்தாந்தங்களில் சித்திக்காக முயற்சி பண்ணுவது என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று, எந்த சித்தாந்தமானாலும் இவை வேண்டத்தான் வேண்டும் என்பது. இன்னொன்று, வேறு வேறு மாதிரியான சித்தாந்தங்களுக்கும் ஒரே மாதிரியான ஆச்சரணை என்பதால் ஆச்சாரமும் சித்தாந்தமும் நேராக சம்பந்தப்பட்டவை அல்ல என்பது. ஆச்சாரம் இல்லாமல் தத்துவ ஞானமோ ஏதோ ஒரு சித்தாந்தத்தில் சித்தியோ வராது. ஒரு ஜீவனின் பழைய மூட்டையெல்லாம் தீர்க்கிற அளவுக்கு அவனுக்கு ஓயாமல் நிறைய கர்மாக்களை கொடுத்து அழுக்கு மூட்டையை சுத்தம் பண்ணுகிறதாகவே எல்லா சம்பிரதாயத்து சமயாச்சாரமும் இருக்கிறபடியால் அதில் இதைத்தான் பண்ண வேண்டும் என்றில்லை. எதை பண்ணினாலும் ஆனால் நிச்சயமாக பண்ண வேண்டும் என்று வழுவர பண்ணினால் இவனுக்கு பிடிமானமுள்ள சித்தாந்தத்திலேயே சுவானுபூதி அடைய அதுவே இவனுக்கு சகாயம் செய்துவிடும். குறிப்பு: பூர்வ கர்ம வாசனை சுமையான சித்தமலம். ஆகையால் ஒருத்தன் தத்துவத்தில் தான் பிறந்த குடும்பத்துக்கு வேறாக கன்விக்ஷன் இருக்கிறது என்பதற்காக அதன் சமயாச்சாரத்தை விட வேண்டியதில்லை. பூர்வை ராச்சரித குறியாத் என்ற உத்தரவை மீறி பத்தித்தனாக போக வேண்டியதில்லை. அப்படியானால் பூர்வீகர்களின் சித்தாந்தத்துக்கு வேறாக ஒன்றில் மட்டும் பற்று வைக்கலாமா? அப்போது மாத்திரம் பதித்தனாகிவிட மாட்டானா என்றால் இப்படி பண்ணுவது தப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி சொல்லலாம் என்றால், நான் சொன்ன ஸ்லோகமே ஷிகாம் புன்றம் என்று வெளி சின்னங்களையும் சூத்திரம் என்று கர்மாக்களை சொல்லும் ஸ்ரௌத்த ஸ்மார்த்த சூத்திரங்களையும் சமயாச்சாரமேவ என்று ஒரு சமயத்துக்கு அனுகூலமானது என்று வெளி நடத்தையாக வைத்த ஆச்சாரங்களையும் தான் பூர்வைகி ஆச்சரித குறியாத், முன்னோர்களின் ஆச்சரணைப்படியே பண்ண வேண்டும் என்கிறதே தவிர
தத்துவ நம்பிக்கை பற்றி சொல்லவில்லை. தத்துவம் அனுபவத்தில் சித்திக்க வேண்டுமென்றால் முதல் படியாக மனஸ் கண்ணா பின்னா என்று போகாமல் அதை நன்றாக ஏதோ ஒரு நெறியால் கட்டுப்படுத்தத்தான் வேண்டும். உனக்கு ஜென்மா வாய்த்தபடி எந்த குலாச்சாரம் வந்திருக்கிறதோ அதுவே இதை பண்ணிவிடும். அதனால் இதை விடாதே, பதித்தனாய் போகாதே.